நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல அதுக்கு தேவை மசாலா எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4-5 வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர மாதிரி வெறும் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விற்றுட்டு அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு அந்த தக்காளி குக் ஆகட்டும். தக்காளி குக் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 6 நண்டு போட்டிருக்கேன். 6 நண்டு க்ளீன் பண்ண நண்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடுறேன். அந்த 7 to 8 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா இருக்குது இல்லையா, அந்த மசாலா கொஞ்சம் கலக்கி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் புளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை, முழு கருவேப்பிலை அப்படியே போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி. இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.